தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நமது பாரத தேசத்தின் 80வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை அனைத்து தொழிலாளர் சகோதர சகோதரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இயக்கத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட சமூக வலைத்தளமான உரிமை முழக்கம் யூடியூப் சேனலை தொழிலாளர் சகோதர சகோதரிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த வலைத்தளத்தின் மூலமாக நமது இயக்கத்தின் கருத்துக்களை சமூகத்துக்கு தெரிவிப்பதற்காக இந்த யூடியூப் சேனல் மூலம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், அவர்கள் வாழ்வாதாரத்திற்காக எந்தெந்த அரசாங்கங்கள் என்னென்ன செய்தது, தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காக எந்த அரசியல் இயக்கங்கள் பாடுபட்டது, எந்த அரசியல் இயக்கங்கள் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்திற்காக உண்மையாக பாடுபட்டது, அரங்கேறிய அரசியல் நாடகங்கள், இவை அனைத்தும் ஒரு வரலாற்று சுவடுகளாக வருங்காலத்தில் இந்த உரிமை முழக்கம் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் பார்வைக்கு வைப்பதற்கு நமது இயக்கம் தயாராகி வருகின்றது. ஆகவே தொழிலாளர் சகோதர சகோதரிகளே, நமது இந்திய தேசத்தில் அந்நிய ஏகாதிபத்தியத்தினுடைய காலகட்டங்களில் சுமார் 1800ஆம் வருட காலகட்டங்களில் வியாபாரத்திற்காக, வியாபார நோக்கத்திற்காக, வியாபாரம் செய்வதற்காக இந்தியாவிற்குள் நுழைந்த அந்நிய ஏகாதிபத்திய பிரிட்டிஷ்காரர்கள், அதற்கு முன்பு வந்த டச்சுக்காரர்கள், இப்படி அயல்நாட்டில் இருந்து நமது நாட்டிற்கு வருகை தந்த வெள்ளையர்கள் என கருதப்படும் ஆங்கிலேயர்கள் வியாபார நோக்கத்திற்காக நமது நாட்டிற்குள் நுழைந்து பின்பு நமது நாட்டையே அரசாளும் சக்தியாக உருவெடுத்து அடக்குமுறைகளை ஏவிவிட்டு நமது நாட்டை அடிமைப்படுத்த துவங்கினார்கள். அந்த காலகட்டங்களில் தொழிலாளர்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டார்கள், நமது சுதந்திரத்தில் தொழிலாளர்களின் பங்கு எப்படி இருந்தது என்பதை நமது அங்கீகரிக்கப்பட்ட இந்த சமூக வலைத்தளத்தின் மூலமாக நமது வீடியோ பதிவுகளாக பார்க்க இருக்கின்றோம். தொழிலாளர் சக்திகள் எந்த காலகட்டத்திலும் இந்த நாட்டிற்கு விரோதமான போக்குகளில் ஒரு காலத்திலும் இயங்கியதில்லை என்பது வரலாற்று சுவடுகள், வரலாற்று உண்மைகள் என்பதை உங்கள் முன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் தேசத்திற்காக தங்களுடைய இன்னுயிரும் நீத்த கதைகள் ஏராளம். அப்படி தொழிலாளர்களுக்காக போராடி, தொழிலாளர்கள் வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக போராடிய தலைவர்களின் மிகப்பெரிய தலைவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்திய தேசிய போராட்டத்திற்காக தூத்துக்குடியில் ஓட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். தூத்துக்குடி மாவட்டத்தில், இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில், அன்றைய திருநெல்வேலி மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தவர். வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இந்திய தேசிய போராட்டத்துக்காக போராடிட்டு இருந்த போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த கோரல்வில் என்ற தொழிற்சாலையில் தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை கேட்டறிந்து அந்த தொழிலாளர்களுக்காக அவர் போராட முன்வந்து அவருடைய வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் என்ற அந்தஸ்தை வைத்து ஒவ்வொரு நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடுத்து தொழிலாளர்களை போராட
தூண்டுகோலாக இருந்தார். அப்படிப்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளையை சிறையில் அடைத்து அவரை செக்கிழுக்க செய்து அந்நிய ஏகாதிபத்திய அரசு கொடுமைப்படுத்தியது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தொழிலாளர் சக்திகளுக்காக ஆதரவாக போராடியதன் விளைவாக தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதுதான் வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை தெரிந்து கொண்டாலும் சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஒரு கப்பலோட்டிய தமிழனாகவும் இந்திய சுதந்திர போராட்ட தியாகியாகவும் கொண்டாடுகிறார்களே தவிர அவரை ஒரு தொழிற்சங்க தலைவராக, தொழிலாளர்களுக்காக போராடிய தலைவராக அவரை கொண்டாடப்படுவதில்லை. அவர் தொழிலாளர்களுக்காக மிகப்பெரிய சக்தியாக விளங்கினார் என்பதை இந்த நாட்டினுடைய தொழிலாளர் சக்திகளுக்கு எடுத்து காட்டுவதற்காக நமது இயக்கத்தினுடைய கொள்கை தலைவராக அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். நாம் ஏற்றுக்கொண்டுள்ள 2 கொள்கை தலைவர்கள் காரல் மார்க்ஸ் அவர்கள், மற்றொன்று வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். காரல் மார்க்ஸ் பற்றி ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. கம்யூனிச தலைவர்களிலே எனக்கு பிடித்த ஒரு தலைவர் காரல் மார்க்ஸ் அவர்கள். காரல் மார்க்ஸ் அவர்கள் எந்த சுயநலமும் இல்லாமல் தொழிலாளர்களுக்காக களத்தில் இறங்கி அவருடைய மாற்று சிந்தனை தொழிலாளர் சக்திகளுக்கு அவரை போராட வைத்தது. எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர் முதலாளி வர்க்கத்திற்கு எதிராக நின்றதில்லை. அவர் தொழிலாளர்களும் முதலாளி வர்க்கமும் என்றும் ஒரு பரஸ்பர நட்புடன் இருந்தால் மட்டுமே இந்த தொழிற்முயற்சிகள், தொழிற்கூடங்கள் வளர்ச்சி அடைய முடியும். மார்க்ஸ் அவர்கள் தொழில் முதலீடுகளை ஒரு தேசத்தில் உயர்த்துவதற்கு, உலகளவிய சந்தைகளை வளர்ப்பதற்கு தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார்களோ அந்த இடத்தில் முதலீட்டாளர்களும் பெரிய பங்கு வகிக்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய சிந்தனையை கொண்டவர் காரல் மார்க்ஸ். ஆகையால் காரல் மார்க்ஸ் அவர்களையும் நமது இந்தியாவில் தொழிலாளர் சக்திகளுக்காக மிகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த மிக பெரும் தலைவராக கருதப்படக்கூடிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் நமது கொள்கை தலைவர்களாக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம். நமது சக்தி நமதுடைய தொழிலாளர்களுக்காக இயங்கக்கூடிய, சேவை மனப்பான்மையுடன் இயங்கக்கூடிய நமது தொழிலாளர்கள் இயக்கம் வரும் காலகட்டத்தில் மிகப்பெரிய அமைப்பாக உருவெடுப்பதற்கு நாம் முயற்சி செய்து வருகிறோம். தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமாக நாம் கொள்கைகளாக கொண்டிருப்பது தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம். இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு அவர்களுக்கு தேவையானது என்ன, அவருடைய வாழ்வாதார தேவைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய வாழ்வாதார தேவைகளை உறுதிப்படுத்துவதற்கும் அரசாங்கத்திடம் இருந்து அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார தேவைகளை பெற்றுத் தருவதற்காகத்தான் நமது இயக்கம் பாடுபட்டு வருகிறது. சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பு தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் வரும் காலங்களில் ஒவ்வொரு பதிவிலும் நாம் பார்க்க இருக்கின்றோம். தொழிலாளர்கள் சுதந்திரத்திற்கு முன்பு அடிமைப்படுத்தப்பட்டது எந்த அளவுக்கு, நாம் பேங்க் வாலா, அதாவது இப்போ அந்த விசிறி வீசுவதற்கு தொழிலாளர்கள் எப்படி அவர்களுடைய உழைப்பை கொடுத்தார்கள் என்பது சமீபத்தில் ஒரு வீடியோவாக புதிய தலைமுறை தொலைக்காட்சி பதிவிட்ட ஒரு வீடியோவை நமது ஸ்டேட்டஸில் வைத்திருந்தோம். இது போன்ற தொழிலாளர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்கின்ற வரலாற்றை இந்த சமூகத்துக்கு தெரிவிப்பதற்காக எந்த தொழிலாளர் இயக்கங்களும் இதுவரை இயங்கவில்லை. தொழிலாளர்கள் மீது ஏவப்பட்ட அடக்குமுறைகள்
இந்த அடக்குமுறைகளின் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார்கள் என்பதை எடுத்து கூறுவதற்கு கூட இங்கே எந்த தொழிலாளர் சக்திகளும் முயற்சி செய்வதில்லை. அது மட்டுமல்ல, நான் அறிந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக அல்லது ஒரு 30 வருடங்களாக, எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து ஒரு 30-35 வருடங்களாக தொழிலாளர் சக்திகள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் இயக்கங்கள் தொழிலாளர்களுக்காக உண்மையாக போராடுகிறார்களா என்பதை நன்கு அறிந்து அவர்கள் தொழிலாளர்களுக்காக இயங்குகிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் இயக்கத்திற்காக தங்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். அந்த இயக்கத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்களை வளர்த்துக் கொள்கிறார்களே ஒழிய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒருபோதும் எந்த இயக்கங்களும் உண்மையாக பாடுபடுவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டத்தில் தான் தொழிலாளர்களுக்காக அவருடைய வாழ்வாதார தேவைகளுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் நமது இயக்கம். நமது இயக்கத்தில் ஒரு சிறு இயக்கமாக தொடங்கி இன்று தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 20 மாவட்டங்களில் நாம் பரிணாம வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு தனி மனிதன் காரணம் அல்ல. இந்த இயக்கத்தில் பாடுபட்ட அனைத்து நிர்வாகிகளும், அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் பங்கு இருக்கின்றது என்பதை இத்தருணத்தில் நான் உறுதியாக கூறுகின்றேன். இப்படி அனைத்து தரப்பு தொழிலாளர்கள் சக்திகளோடு, அதாவது நம்மளுடைய இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட உறுப்பினர்களுடைய ஆதரவோடு நமது இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருகிறது. இந்த வளர்ச்சியை நாம் நம்முடைய இலக்கை அடையும் வரை இந்த வளர்ச்சிக்காக ஒவ்வொரு தொழிலாளர்களும் பாடுபட வேண்டும் என நான் இத்தருணத்தில் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மட்டும் இந்த வாழ்வாதார தேவைகளை பெற்றால் போதாது. உங்களை சார்ந்தவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் என உங்கள் அருகில் இருப்பவர்கள், இது போன்று அனைத்து தொழிலாளர்களையும் நமது இந்த தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியத்தில் இணைத்து வாருங்கள். நீங்கள் இந்த நலவாரியத்தில் இணைப்பது மட்டும்தான் உங்களுடைய பங்காக இருக்க முடிய, நீங்கள் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த இயக்கத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவி இது ஒன்று மட்டுமே. இந்த தொழிலாளர்கள் நலவாரியத்தில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருங்கள். அது மட்டும் நீங்கள் எங்களுக்கு செய்கின்ற, அதாவது நமது இயக்கத்திற்கு, எங்கள் என்று நான் தனித்து சொல்லிவிட்டேன், மன்னிக்கவும், நமது இயக்கத்திற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முயற்சி, இந்த உங்களுக்கு தெரிந்தவர்களை, அதாவது உங்கள் நண்பர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், உங்களுடைய உறவினர்கள் என அனைவரையும் இந்த நலவாரியத்தில் இணைப்பதை ஒரு சேவையாக கருதி உங்கள் வேலைகளுக்கு இடையில் இதையும் ஒரு வேலையாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இது போன்ற சிறப்பு பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.